India's most preferred retirement community, Ananya's Nana Nani Home, Coimbatore, a paradise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டிப்புதூரைச் சேர்ந்த இளம்பெண் ரிதன்யா திருமணமான 2 மாதத்தில் காரில் விஷம் குடித்து தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் செய்ததால் விபரீத முடிவை எடுப்பதாக தன் தந்தை அண்ணாதுரைக்கு கண்ணீர் மல்க ரிதன்யா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். 200 சவரன் நகைகள் கேட்டு கணவன் வீட்டார் ரிதன்யாவை கொடுமைப்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர், மாமனாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாமியார் சித்ரா தேவியை வழக்கில் சேர்த்த போதும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி போலீசார் கைது செய்யாமல் விட்டனர். இதற்கு அரசியல் அழுத்தம்தான் காரணம். ஏனென்றால் கவின்குமாரின் தாத்தா கிருஷ்ணன் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருப்பதுதான் என ரிதன்யாவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். அதனால் வழக்கை வேகப்படுத்தி முறையாக விசாரிக்க குரல் கொடுக்கும்படி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ரிதன்யாவின் பெற்றோர் கோரிக்கை மனு கொடுத்தனர். பல தரப்பிலிருந்தும் போலீசுக்கு கண்டனங்கள் வந்த நிலையில் நேற்று மாமியார் சித்ரா தேவியை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பிறகு திருப்பூர் கோர்ட்டில் சித்ரா தேவி ஆஜர்படுத்தப்பட்டார். 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து நேற்றிரவு 10 மணிக்கு மேல் கோவை மகளிர் சிறையில் சித்ரா தேவி அடைக்கப்பட்டார். இதுபற்றி ரிதன்யாவின் தாய் தந்தையர் கூறுகையில், மகள் மரணத்திற்கு காரணமானவர்களை தூக்கில் போட வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினர். அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம் எனவும் உறுதியுடன் தெரிவித்தனர். 6 நாட்கள் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று அவளுடைய மாமியார் கைது செய்யப்பட்டதற்கும் இன்னும் மகள் இறந்ததற்குண்டான விசாரணைகள் தொய்வாக நடப்பதாக வருத்தமடைகிறேன். இந்த விசாரணை நடந்து அனைத்து என் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை என்னுடைய போராட்டம் தொடரும் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவளுக்கு உச்சபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை கிடைக்க அனைத்து நல் உள்ளங்களும் இதற்கு உதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை, நீதித்துறை, இந்த அரசு எல்லாம் துரிதமாக செயல்பட்டு இப்படி காலதாமதம் இவ்வளோ நாள் எடுத்துக்காத மாதிரி இதையுமே கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க. அதுக்காக எங்களுடைய ஊடக நண்பர்களுடைய உறுதுணை, மக்களுடைய உறுதுணையோடு நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். தக்க தண்டனை கொடுங்க, உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இனிமேல் எந்த தாய்க்குமோ எந்த குழந்தைக்குமே இந்த ஒரு சூழல் வரக்கூடாது. ஏன்னா பிள்ளையை இழந்தவங்களுக்கு இருக்கிறது சாவு வரைக்கும் தீராது. அதனால தயவு செஞ்சு சீக்கிரமாக அவங்களுக்கு உண்டான உச்சபட்ச தண்டனை கொடுங்க. இப்படி காலதாமதப்படுத்தாதீங்க. இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகிட்டு அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் சீக்கிரமாக அதுக்கு உண்டான தண்டனையை துரிதப்படுத்துங்க. உங்கள் வீட்டு பொண்ணா நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. அந்த பொண்ணைக்கு உண்டான நீதி நீங்கள் சீக்கிரமாக வாங்கி தருவீங்க நான் நம்புகிறேன்.